நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அடுத்தடுத்த நேர்காணல் வேறு யார்ட்டையும் எடுக்கிறதா இருந்தால் கூட கட்சித்தீவு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி இது போல் இந்த கடலோர தொகுதிகளில் வாக்குகள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான வேலையை மோடி செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். 31/3/2024 அன்று மோடி முதல் முறையாக இதை தொடங்குகிறார். புதிய தகவல் வந்திருக்கின்றன. புதிய தகவல் எங்கள் ஆஸ்திரேலியாவில் நினைச்சாங்க 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன் நீங்களா, அது என்னாச்சுன்னு பேசுங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டு வந்தீங்களே, இப்போ தான் கருப்பு பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னாச்சுன்னு பேசுங்க. இந்த ஒரு நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஏழைங்கிட்ட மினிமம் பேலன்ஸ் ஒருத்தன் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா அவன் ஏழையாக இருக்கிறதுனால தானே அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க. ஏழைங்கிட்ட இப்படி சுரண்டி பிடிங்கி திங்கிறீங்களே. சரி, இப்போ இந்த பேங்க்லாம் நல்ல லாபத்தில் இருக்குது, இன்னும் இப்போ பிரோஜனம். அதனால மக்களுக்காக வங்கியா, வங்கிக்காக மக்களா, இதுதான் நம்ம விவாதிக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிரச்சார யுக்திகள் போட்டோஸை வச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போட்டோ பிரச்சாரம் அப்படிங்கிறதே சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், 2 500 நோட்டு தரேன். உதயநிதியால் தப்பு இல்லாமல் சலான் ஃபில்அப் பண்ணி கட்ட முடியுமா பேங்க்ல? இந்த அளவுக்கு அவரை குறைச்சி மதிப்பிடணுமா? தெரியாதுயா. எக்ஸாமே லயலால எக்ஸாமே ஃப்ராட் தானே பண்ணி பாஸ் பண்ணாரியா உதயநிதி? அப்போ உதயநிதிக்கு அறிவே அவ்வளோதான். ஏற்பட இருந்த மூமெண்ட் எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் எடுங்க. பூவத்தூரில் காலில் விழுந்ததுலேருந்து எடுங்க. அன்னைக்கு எதுக்கு தேவை? விழுந்தேன், சரி காலில் விழாம உட்காந்துருக்க முடியுமா அந்த நாற்காலியில்? சரி, நான் காலில் விழ மாட்டேன், நான் வீரன் அப்படின்னு முடிவெடுத்த பன்னீர்செல்வம் எங்கே இருக்காரு? ராமநாதபுரத்தில் வெயில் காலத்தில் பலாப்பழத்தை விட்டு 2021 எடப்பாடி பழனிசாமி பெற்ற 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு பிறகு, ஒரு 4 ஆண்டுகள் குழப்பமான கட்சிக்கு பிறகு அவர் பெற்ற 66 சீட்டு எளிதானதுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவில் அடி விழுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ். அது போக 20 தொகுதியில் 2000 கிலோ வேறுபாடுகள், 3% தான் சார் ஓட்டிங் ஷேர். இது அதை தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. இது வந்து சிறுபான்மை மக்கள்னால தான் நம்ம தோற்று போனோங்கிறது அவர் ஃபீல் பண்ணி தான் நான் வெளியில் வந்திருக்கேன்றதே ஓப்பனாக சொல்கிறாரு. இப்போயாவது ஃபீல் பண்ணாரு. ஒருவேளை டிடிவி தினகரனோ பன்னீர்செல்வமோ வெற்றி பெற்றால் இவர்கள் இருவருமே யானையின் காதில் புகுந்த எறும்பு என்பதை பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். இதை பழனிசாமி, குறிப்பாக ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லன் போன்ற அந்த பகுதியின் பொறுப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் எல்லாம் கட்சி நடத்துறதுக்கு லாய்கள். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோ. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அரசியல் பரபரப்பாக ரொம்ப சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. நான் பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் மையமாக எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வேகமும் அதிகமாகிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சிகள்லையுமே. இதில் குறிப்பாக இப்போ பேசக்கூடிய பிரதானமான ஒரு விஷயமா இன்னைக்கு கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு முதற்கட்டமாக தூபமிட்டிருக்கிறார் பிரதமர் அவர்கள். அந்த விவகாரத்தை கையில் எடுத்த உடனே வந்து அண்ணாமலை அதை அப்படியே பிடிச்சி ஆர்டிஎல்லாம் போட்டு அதில் என்ன நடந்துச்சு, அப்போ என்ன விவகாரங்கள் 1974 நடந்துச்சு, யார் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி வந்து ஹைலைட் பண்ணி திமுகவையும் காங்கிரஸையும் டார்கெட் பண்ணி இன்றைக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கட்சி விவகாரத்தை? ஃபர்ஸ்ட் திங், இட் இஸ் அ நான் இஷ்யூ. அண்டு நான் இஷ்யூவை இஷ்யூவாக்க கூட முடியாது இன்னைக்கு. ஆனால் இன்னொரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னொன்று கிலோ, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அடுத்தடுத்த நேர்காணல் வேறு யார்ட்டையும் எடுக்கிறதா இருந்தால் கூட கட்சித்தீவு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கக்கூடிய அமைச்சர் திரு தொண்டைமான், டக்ளஸ் தேவானந்தா, இன்னும் எல்லாரும் அண்டு இலங்கை ஊடகங்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலன்ட்டாங்க. 50 வருஷம் ஆச்சு, திருப்பி அதை பற்றி பேசாதீங்கட்டாங்க. இலங்கை ஊடகங்கள், லங்கா மிரர் போன்ற நாளிதழ்கள், இந்தியா இந்த வேலையை பண்ணுச்சுன்னா நாங்கள் வேறு எங்காவது உதவி கேட்க நேரிடும். அசோகரிடம் தர்மத்தையும் சாணக்கியரிடம் அரசியலையும் கற்றுக்கொண்ட நாங்கள் தேவையானவற்றை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியாது. இல்லை, அது என்ன மெசேஜாக பார்க்குறீங்க? என்ன மெசேஜ்னா, இவர்கள் ஒன்று திட்டமிட்டிருப்பார்கள். இவர்கள் நினைத்தது போல் அது நடக்கவில்லை என்பதுதான் இது வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இவங்க வேறு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்பும்ன்றது இவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி இது போல் இந்த கடலோர தொகுதிகளில் வாக்குகள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான வேலையை மோடி செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
31/3/2024 அன்று மோடி முதல் முறையாக இதை தொடங்குகிறார். புதிய தகவல் வந்திருக்கின்றன அப்படின்னு. புதிய தகவல் எங்க ஆஸ்திரேலியால இருந்துச்சா? இந்தியாவில் அதே ஆர்டிஐ சிஏ கொடுத்தாங்களா அமெரிக்கால இருந்து? அப்புறம் உன் மூக்கு கீழே தானே இருந்துச்சு. என்ன புதிய தகவல் எலெக்ஷன் நேரத்தில் வருது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 10 வருஷமா? அதனால அவங்க நம்மளாம் பைத்தியக்காரனாக்குறாங்க கிலோ. நாம்பளும் அதுக்கு ஈல்ட் ஆகிறோம். இவங்க ஒரு இஷ்யூ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். விட்டுட்டு அடுத்த வழி பாருங்க. இதை பற்றி பேசுங்க, எலக்ட்ரல் பாண்டை பற்றி பேசுங்க. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு 2 கோடியா 1 கோடியா 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன்னீங்கல்ல, அது என்னாச்சுன்னு பேசுங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டு வந்தீங்களே, இப்போ தான் கருப்பு பணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னாச்சுன்னு பேசுங்க. இந்த ஒரு நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஏழைங்கிட்ட. மினிமம் பேலன்ஸ் ஒருத்தன் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா அவன் ஏழையாக இருக்கிறதுனால தானே அக்கௌண்ட்டில் துட்டு இல்லை. அவங்ககிட்ட போய் துட்டை பிடிங்க 21,000 கோடி இதில் அடிச்சிருக்கிறீங்களே. இன்னொன்று, தேசிய அளவில் கூட இந்த விஷயத்தை எல்லாம் யாரும் சரியாக பேசலை அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் இல்லை சரியான முறையில் இல்லை, வருத்தமாக இருக்கியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த 21,000 crores தாண்டி இன்னொரு ஆங்கிள் நான் பார்க்குறேன். ஒரு 5 சொல்லலாம், 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவெல்லாம் இந்த பங்கு சந்தையில் பொதுத்துறை வங்கிகளோட பங்குகள்லாம் ஏறவே ஏறாது விலை. அப்படியே இருக்கும் ஒரு பங்கு. இந்த சிண்டிகேட் பேங்க்கு இது போல் சில பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா 18 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 18 ரூபா 50 பைசா, 19 ரூபா, இதை தாண்டி ஏறாது. இந்த பங்குகள்லாம் கடந்த 4-5 ஆண்டுகளாக பல மடங்கு விலை அதிகரித்து விட்டன. என்ன காரணம்னா, பொதுத்துறை வங்கிகள் பூரா லாபத்தில் போயிட்டு இருக்கு. இந்திரா காந்தி வங்கிகளை தேசியமயமாக்கியதற்கான காரணம் என்னன்னா, நீ போய் துட்டு சம்பாதிக்கிறதுவான் வேலை இல்லை. ஏழைகளுக்கு உதவு, தலித்துகளுக்கு கடன் கொடு, விவசாயிகளுக்கு கடன் கொடு, மாணவர்களுக்கு கடன் கொடு, லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. லாபம் நீ கார்பரேட்டுக்கு கடன் கொடுத்து வாங்கிக்க அப்படின்றது தான். இப்போ ஒவ்வொரு வங்கியும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் இந்த மாணவர் கட்டணம் ஏதோ ஒரு கட்ட நோட்டீஸ் போர்டெல்லாம் ஒட்டினாங்க, ஞாபகம் இருக்கா? கடை கட்டாதவங்களா? எஜுகேஷன் லோனுக்கு ஒட்டல, வேற ஏதோ ஒரு கடனுக்கு ஃபோட்டோ போட்டு ஒட்டிடுவாங்க பஸ், பேனர்லாம் வச்சாங்க. அப்படிலாம் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் லாபம் பஸ், எல்லா பேங்க்கும் லாபம். பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, எல்லாம் லாபம். எப்படி இந்த லாபம் வருது? அப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த 21,000 கோடி மாதிரி ஏழைங்க கிட்ட சுரண்டி தான் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பணக்காரன்ட்டு ஏதாவது வாங்கிக்க பஸ். ஏங்க அக்கௌண்ட்டில், உங்கள் அக்கௌண்ட்டில் ஏங்க மினிமம் பேலன்ஸ் குறையுது சொல்லுங்க? நிறைய டைம் எனக்கு ஆகும். அயோக்கியத்தனத்தின் உச்சம் மினிமம் பேலன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்க இல்லை, அதுக்கு ஜிஎஸ்டி தெரியுமா? ஆமாம், பார்த்துருக்கேன். வயிறு எரியும் பாஸ். ஜிஎஸ்டி, எஸ்எம்எஸ் சார்ஜுக்கு ஜிஎஸ்டி சார். வயிறு எரியும். நான் 1000 ரூபாய் நம்ம பிடிக்கிறாங்க பஸ். 450, 600, 700 ரூபாய் கிட்டத்தட்ட வருது அது மினிமம் பேலன்ஸ். கணிசமான தொகை. அது 500க்கு குறைஞ்சி இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க குறைய ஆரம்பிச்சிடும். 200 300 மைனஸ் போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஏழைங்கிட்ட இப்படி சுரண்டி பிடிங்கி திங்கிறீங்களே. சரி, இப்போ இந்த பேங்க்லாம் நல்ல லாபத்தில் இருக்கு. இன்னும் இப்போ பிரோஜனம் அதனால மக்களுக்காக வங்கியா, வங்கிக்காக மக்களா? இதுதான் நம்ம விவாதிக்கணும். சரி, இப்போ நாங்கள் ஒரு 2 நிகழ்ச்சி பண்ணிட்டோம், நீங்களும் ஒரு 2-3 நிகழ்ச்சி கச்சத்தீவு பற்றி பண்ணியிருப்பீங்க. நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் பேஜ் ஆக்கிரமிச்சிருந்துச்சு கச்சத்தீவு. ஹிந்துலேயே பழைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து ஹிந்து எல்லா நாளிதழ்களுமே கச்சத்தீவு குறித்து விரிவாக பல்வேறு செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ ஒரே ஒரு நிமிஷம், ஹிந்துவில் டீட்டெயிலாக வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா நிறுவனங்களுமே, எல்லா ஊடகங்களுமே இதற்காக, காட்சி ஊடகங்கள் நேரத்தை ஒதுக்குகின்றன, அச்சு ஊடகங்கள் இதுக்கான ஸ்பேஸை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அச்சு ஊடகங்கள் இதுக்கான ஸ்பேஸை ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பேஸில் நம்ம வேற ஏதாவது பயன்படுத்தலாம். இப்போ நான் சொன்ன இந்த வங்கி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை அந்த நேரத்தில் பேசலாம் தானே? இப்போ ஒரு ஹிந்துவில் இவ்வளோ ஸ்பேஸு எவ்வளோ விலை மதிப்பு மிக்கதுன்றதும் ரொம்ப வேல்யூவானது. இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த வங்கி மேட்ரு சொன்னேன், அதைத்தானே பேசணும். இன்னொன்று 1000 விஷயங்கள் இருக்குல்ல, அதை பேசுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்பேஸை முடிஞ்சு போன 50 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன விவகாரத்துக்கு இந்த ஸ்பேஸ் ஒதுக்கணும்னா இது அவங்க திட்டம். இல்லை, இதை வந்து திட்டமிட்டு ஹாட் டாப்பிக்காக மாத்துறாங்கன்றீங்களா? எப்பவுமே அவங்க இதுதானே பண்ணுவாங்க. அப்பா அடி ராமர் கோயில் கட்டாங்கப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக உட்காந்து கியான் அப்படின்னு புதுசாக ஒரு ஐட்டத்தை தூக்கிட்டு வருவாங்க. கரெக்டா? இது அவங்க வழக்கம் தானே. எல்லாரும் நம்மளாம் என்ன சொல்லுவோம், 1992 47ஓட ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணணும்னு சட்டம் இருக்கு, இந்தியா முழுமைக்கும் சட்டம் இருக்குது, பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கு ஒரு லிட்டிகேஷன், கோர்ட்டு நேரம், நியூஸ். இது அவங்க தந்திரம். 10 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இரையாக வேண்டான்னு நினைக்கிறேன். தமிழகம் சம்பந்தப்பட்டதால் என்பதால் மட்டுமல்ல. ஏன் அவங்களுக்கு இரையாகணும்? சரி, கச்சத்தீவை மீட்க போறியா, மீட்டுக்குப்பா விடு, நீ விஷயத்துக்கு வா, எலக்ட்ரல் பாட்டுக்கு வா, இப்படி இருக்கணும்ட்டு நான் விரும்புறேன்.
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மீனவர்கள் பிரச்சனையை மையமாக வச்சு தான் இந்த விவகாரத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அதனால தான் வந்து இதில் பொலிட்டிக்கல் டூலாகவும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அமைஞ்சிருக்கு. இப்போ இதில் வந்து கச்சத்தீவு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய தமிழக மீனவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரியான பார்வைலாம் வைக்கப்படுதுல, அது சரியான பார்வை தான் நினைக்கிறீங்களா? நாங்கள் எங்கள் சேனலில் ஒரு விஷயம் பிரேக் பண்ணோம், நீங்கள் பாருங்கள். கன்னியாகுமரிக்கு கீழே வாட்கே பேங்க்னு ஒரு ஒரு இடம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வாட்கே பேங்க் வந்து உலகத்திலே 20 இடங்கள்ல தான் இருக்கு. இந்த வாட்கே பேங்க்ல இலங்கை மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? 76க்கு முன்னாடி வரைக்கும். நம்ம இப்படி இப்போ இங்கே போகிறோம், அங்கே போகிறோமா அவங்க இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அரிய வகை மீன்கள் ஏராளமானது அங்கே இருக்கு. வந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கச்சத்தீவுலேயே நாங்கள் எங்களுக்கு அந்த ஐலாண்டில் கொஞ்சம் உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்துக்கோ, இந்தாங்க பாஸ் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வாட்கே பேங்க்ல நீங்கள் காலை வைக்கக்கூடாதுன்ட்டு நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம் தெரியுமா? அப்போதைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அண்ட் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர், இப்போ மெமரி இஸ் ரைட், ஜெயசிங்கேன்னு நினைக்கிறேன், 2 பேரும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் மீன் பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல, இதுக்காக 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு 2000 டன் மீனை தரோன்ட்டு நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இதுதான் இஷ்யூ. இதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம இந்த சலுகையை தரோம். ஓகேவா? இன்னொன்று அந்த காலகட்டத்தை பார்க்கணும். 62 சீன போருக்கு பிறகு 64ல் சீன அதிபர் சூ என்லாய் இலங்கை சென்று சிரிமாவோ பண்டாரநாயகாவை சந்திக்கிறார். சந்திச்சு உங்களுக்கு என்ன வேணும், ஏன் போய் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கீங்க, அண்ணன் இருக்கேன் சொல்லு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பவே உள்ள பூந்துதாங்க நம்ம நிலைமை என்ன, அப்பதான் ஒரு போர்ல தோத்துருக்கும். அப்போ நேரு இருக்காரு, எதுவும் நடக்கல. இந்திரா காந்தி வர்றாங்க. வந்த உடனே இந்திரா காந்தி இதுதான் சரியான நேரம்னு சொல்லி இலங்கை கூப்பிட்டு, கச்சத்தீவு தானே வேணும், இது வாட்கே பேங்க் பக்கம் வரக்கூடாது, இது ஒரு மியூச்சுவல் தானே. அண்ட் அதுவும் ஒரு சில டிமாண்ட்ஸோட தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்போ அதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்றாங்க. அதனால தான் நான் இஷ்யூன்னு சொல்றேன். இப்போ விவாதிக்கிறோம்ப்பா, இன்னொரு ஒரு வாரத்துக்கு இதை பத்தி தீவிரமாக விவாதங்கள் செய்கிறோம். ஏதாவது ஆக போகுது. சென்ட்ரல்ல இருக்கிறவங்களே எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்றப்போ அது என்ன மூவ் ஆகும்? இது பொலிட்டிக்கல் டூலா மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. ஆமா, 10 ஆண்டுகள் கழித்து அவரிடம் இருந்த தகவலை அவரே எடுத்து புதிய தகவல்னு ஒரு மோடி சொல்றாருன்னா எலெக்ஷன் இஷ்யூ எல்லாம் போட்டு எடுக்கிறாரு அண்ணாமலை. எப்படி மோடிட்ட கடை கொடுக்க போறாரு, இது என்ன ஆர்டிஐ போடுறது? சரி, ஆர்டிஐ போடுறீங்களே, இப்போ கனடிய குடிமகனான இந்திய வம்சாவளி சீக்கியர் ஒருவரை இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் சுட்டு கொன்று விட்டார்கள்னு கனடா பிரதமர் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினாரா? அதை பத்தி ஆர்டிஐ கேட்குறேன், கொடுக்குறீங்களா? நேற்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது அந்த மர்டர் நிஜார், அந்த மர்டர் சம்பந்தமா இந்தியா சீரியஸா விசாரணை நடத்தணும், ஒழுங்கா விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்கு. கொடுக்குறீங்களா? ஆர்டிஐல கேட்குறேன். இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆர்டிஐல வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அது தெளிவா இருக்கு. எந்த கோர்ட்டும் இல்லை பரவாயில்ல கொடுக்கலாம், எந்த கோர்ட்டும் சொல்லாது. அப்படி இருக்கும்போது கச்சத்தீவு சம்மந்தமான விஷயத்தை தூக்கி ஆர்டிஐல இவங்க கொடுக்குறாங்கனாலே தெரியலையே. இது மாதிரி பல உருட்டுகளை உருட்டுவாங்க பாஸ். போன வாட்டி பெருசா புல்வாமா பண்ணாங்க, பாலக்கோட்டில் போய் மரத்து மேல குண்டை போட்டுட்டு பாரு 300 பேரை கொண்டுட்டோம், 30க்கு 300 அப்படின்னாங்க. இந்த முறை இலங்கைன்னு ஏதாவது ஆரம்பிக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள்ல பிரச்சாரத்துல முன் வச்சு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு பாஜகவை கடுமையான முறையில் எதிர்க்கலை அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய அந்த எவால்வ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அவரோட நேற்று கூட ஒரு நேர்காணலில், தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் பேசியிருக்கிறாரு. பேசும்பொழுது பாஜக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய பலத்திலலாம் ஒன்றும் வளரலை, மீடியாவில் தான் அப்படி நீங்கள் பெருசாக காட்டிக்கிட்டு இருக்கீங்க, வளர்ந்த மாதிரி டபுள் டிஜிட்டில் வளர்ந்த மாதிரிலாம் நீங்களாம் தான் காட்டுறீங்க, மீடியாவுடைய பலத்தில் தான் பாஜக வளருது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இது வந்து பாஜகவுக்கு ஒரு மெசேஜாக எடுத்துக்கலாமா? கூடுதலாக இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு பார்ட்டியோட ஃபஸ்ட்டு க்ரோத்து, ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் ஆர் க்ளோஸ்னஸ் வித் பீப்புள்னா உள்ளாட்சி தேர்தல். சரிங்களா? ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது உள்ளூர் மக்களிடையே நீங்கள் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான். உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை மேயர் தொகுதிகளை பாஜக வென்றது? தனியாக தான் போட்டிட்டாங்க, கூட்டணி இல்லை. எத்தனை தொகுதி வெற்றி பெற்றார்கள்? இல்லை, வெற்றி இல்லை. எங்கே வந்துறீங்க? ஒரு சில கட்சிகள் இருக்கு பாஸ்,
இப்போ இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே தகவல்களுக்காக சோஷியல் மீடியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. சமூக வலைத்தளங்கள் நமது வாழ்வின் பொது வாழ்வின் குறிப்பாக ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது நம்ம அதில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவதால் சோஷியல் மீடியாவில் எந்தெந்த கட்சியெல்லாம் டாமினேட் பண்ணுதோ அந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்லி கொண்டு தெரிகிறார்கள். 2 கட்சி அதில், ஒன்று பிஜேபி, ஒன்று நாம் தமிழர், அவ்வளோதான். ஆமையா ஓட்டு வாங்கி காட்டுங்கயா, வளர்ந்துட்டோம்னா வளர்ந்தது ரிஃப்ளெக்ட் ஆகணுமா இல்லையா? இதில் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேது. எங்கே வளர்ந்தீங்க? இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து கோட் பண்ணி பல்வேறு கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது குறிப்பாக அந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களில் பாமகவும் பாஜகவும் வராதது உங்களுக்கு இழப்பா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து பாமகவுக்கு தான் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் கூட்டணியை வந்து நாங்கள் வந்தால் வரவேற்க போகிறோம், இல்லைன்னா நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் கோட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்புறாரு. 2014 மாதிரியான ஒரு வெற்றியை நாங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயம் பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து உறுதியாக அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு அவருடைய நம்பிக்கைக்கு களம் வந்து சரியான இடம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? லுக்கு கிலோ எந்த அரசியல்வாதிகிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைங்க, அவங்களுக்கு தாங்க அப்படின்வாங்க இல்லையா? ஆனால் இவர் சொல்கிறதுல உண்மையா இல்லை சும்மா இவரும் வந்து ஒரு கேள்விக்காக ஒரு பதிலை சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரா என்பதை பார்ப்போம். தேமுதிக எடுத்துக்கோ. தேமுதிக 2021 பெற்ற வாக்கு சதவீதம் என்ன? யாருக்கும் குறைவானது தான். 0.44. ரொம்ப குறைவான. அமமுக கூடல கூட்டணி. ஆமா, 0.44. சரியா? இப்போ 24ல தேமுதிக 5 தாண்டுமா வாக்கு சதவீதம்? மேபி தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அதிமுக கூட்டணி அப்படின்றதுனால 5 தாண்டறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ரைட்டா? இப்போ தேமுதிக தனியா நின்றுச்சுன்னா போன நிலைமையை விட ரொம்ப மோசமாக தான் போயிருக்கும். 0.44ன்றது 0.04 கூட மாறி இருந்திருக்கு. ரைட்டா? இப்போ யாருக்கு பலம்? யாருக்கு இந்த கூட்டணியால் யார் அதிக பலன் அடைவது? அதிமுக கூட்டணியால் தேமுதிக தான் பலன் அடையுது. இது பாமகவுக்கு பொருந்தாதா? பொருந்தாதா? நிச்சயமா பொருந்தும். இதனால பாமக வந்து இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் ஓட் பேங்கிங்கை வச்சுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, ஒரு பெரிய பார்ட்டி அப்படிங்கிறப்போ அதுவே இன்னைக்கு அதிமுக கூட வரலை அப்படின்றப்போ அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே அப்படின்ற மாதிரி பார்வை வைக்கிறாங்கல்ல. அதுதாங்க நான் மீண்டும் இதை தான் சொல்கிறேன். இப்போது பாமக எத்தனை சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் என்பதை இப்போது பார்த்து விடுவோம். 10 இடத்துல நிற்கிறாங்க தெரிஞ்சிடும். 10 இடத்துல நிற்கும் போது இவங்களோட உண்மையான பலம் என்ன என்பது தெரிந்துவிடும். இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஒருவேளை வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சுன்னா இந்த வாட்டி கூப்பிட்டாங்களா எல்லாரும், கூட்டணிக்கு வாங்கப்பா அடுத்த வாட்டி கூப்பிட்ற ஆள் இருக்காது. திருப்பி 2026ல் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு கிளம்ப வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ பிஎம்கே ஏடிஎம்கே கூட சேர்ந்து இருந்துச்சுன்னா வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா சில தொகுதிகளில்? நிச்சயமா இருக்கு. இப்போ அவங்க போட்டிட்ட 10 தொகுதியில் தருமபுரியை தவிர தருமபுரியே கஷ்டம். அதெல்லாம் சும்மா அவங்க சௌமியா அன்புமணி நிற்கிறதுனால மட்டும் ஜனங்க ஓட்டு போட்ட மாட்டாங்க. வந்து என்னென்னலாம் சொல்றாங்க, பெண்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் இவர் பத்திரகாளியாக மாறி விடுவாராம். யாரு? சௌமியா அன்புமணி. இந்த 10 ஆண்டுகள் எவ்வளவு மோசமான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹத்ரஸ்ல ஆரம்பிச்சு பாருங்க. கடைசியாக மல்யுத்த வீராங்கனைகள் ரோட்ல உட்காந்து அழுதாங்கய்யா. அவங்கள விட்டுட்டு யார் இந்த ஹாரஸ்மெண்ட்டை பண்ணானோ அவனை மேல நடவடிக்கையே எடுக்காம இன்னைக்கு அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இவங்க பத்திரகாளி மாறினதை எங்காவது கேள்விப்பட்டீங்க? ஏன்னா ஒரு ரஜினி நடித்த பழைய பத்திரகாளியை வந்துட்டு இதில் போட்டு பார்ப்பாங்க. ஆமாப்பா, என்ன உருட்டுறாங்க பாருங்களேன் எலெக்ஷன் வந்துட்ட உடனே. ஸோ அவங்களோட உண்மையான வாக்கு சதவீதம் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ மீண்டும் எடப்பாடி சொல்வது போல இது ஒரு ரெட்டாரிக்கா பார்க்காம ஃபேக்சுவல்னு நான் பார்க்குறேன். சேர்ந்திருந்தா பாமகவுக்கு தான் இது பலன். இன்னொன்று ஏன் சுற்றி வளைத்து பேசிக்கொண்டு 2014 யாரின் துணையும் இல்லாமல் 14 மற்றும் 16 யாரின் துணையும் இல்லாமல் வெற்றி பெற்று தங்களது செல்வாக்கை நிரூபித்த கட்சி தானே அதிமுக. நம்ம மறுக்க முடியாது தானே. நான் இன்னும் இப்போ அடுத்ததாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜெயலலிதா மாதிரி அப்படி இருந்தாங்க. நீங்க ஃபேரா சொல்லுங்க. 2021 எடப்பாடி பழனிசாமி பெற்ற 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஒரு 4 ஆண்டுகள் குழப்பமான கட்சிக்கு பிறகு அவர் பெற்ற 66 சீட்டு எளிதானதுன்னு நினைக்கிறீங்க? அதே நேரத்தில் பாஜக கூட்டணி. எஸ், அது ஒரு 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி. அதை விட பெருசு இது பாஜக கூட்டணி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இன்னும் சுமந்தாங்க அந்த பாரத்தை. கரெக்டா?
யூ திங்க் தட் இஸ் அ ஸ்மால் நம்பர்? இல்லை நிச்சயமா கிடையாது. ஏங்க நான் 30 நினைச்சிட்டு இருந்தேங்க ஏடிஎம்கேக்கு. அதுவும் அங்கங்க கொஞ்சம் அடிப்பாங்க. மிகப்பெரிய லெவலில் அடி விழுன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ். அது போக 20 தொகுதியில 2000 கிலோ வேறுபாடுகள். 3% தான் சார் ஓட்டிங் ஷேர் இது டிஃப்ரெண்ட். அதை தான் அவர் ஃபீல் பண்றாரு. இது வந்து சிறுபான்மை மக்கள்னால தான் நம்ம தோத்து போனோங்கிறது அவர் ஃபீல் பண்ணி தான் நான் வெளியில வந்திருக்கேன்றதே ஓப்பனா சொல்றாரு. இப்பயாவது ஃபீல் பண்ணாரு. இன்னொன்று, நம்ம இன்னொரு ஆங்கிள் விஷயங்களை இன் ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும். சரி, 2018 எடப்பாடி கூட்டணியை உடச்சிக்கிறாரு. சிஎம் இருந்திருப்பாரு. நிச்சயமா அது பெரிய ஒரு தடங்கள் வந்திருக்கும். மத்திய அரசு வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம். நிச்சயமா இருந்திருக்க மாட்டார், சந்தேகமே வேணாம். யோ, நல்லா இருக்கிற கட்சி சிவசேனாவெல்லாம் அக்கா பிச்சு போடுறாங்க. அதே மாதிரி இவங்களே பிச்சு கொத்து போராட்டம் போட்டிருப்பாங்க ஏடிஎம்கே கட்சியை. அண்டு இதை ஒரு கேல்குலேட்டட் மூவாக தானே பார்க்கணும். நீங்கள் எடப்பாடி இருந்த மூவ்மெண்ட் எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் எடுங்க. கூவத்தூரில் காலில் விழுந்ததுலேருந்து எடுங்க. புரியுதுங்களா? அன்னைக்கு அது தேவை. விழுந்தேன், சரி, காலில் விழாம உட்காந்துருக்க முடியுமா அந்த நாற்காலியில்? இவர் அங்கே உட்காரலன்னா செங்கோட்டை விழுறதுக்கு அங்கே ரெடியாக இருந்தார். ஆனால் கொஞ்சம் தள்ளு டப்புக்குன்னு விழுந்துட்டு போறாங்க. டேபிள் கீழே இடம் இல்லைப்பா, போங்கப்பா, நான் விழுறேன் முதல்லன்ட்டு. கரெக்டாக நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? வேலுமணி விழுந்துருக்க மாட்டாரா? ஸோ வாட் இட் இட்? இன்னைக்கு இது தேவை. செஞ்சாரா? சரி, ஒரு வாட்டி காலில் விழுந்தானே நான் எந்திரிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து கிடந்தாரு. இல்லை, நிறைய அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்டாக மாறிடுச்சுல. இதைத்தானே மாக்கியவல்லி, சாணக்கியர் எல்லோரும் சொல்கிறார்கள். இதுதானே அரசியல் இல்லையா? வெற்றி பெற்றவர்கள் எழுதுவது தாங்க வரலாறு. சரி, நான் காலில் விழ மாட்டேன், நான் வீரன் அப்படின்னு முடிவெடுத்த பன்னீர்செல்வனுக்கு எங்க இருக்காரு? ராமநாதபுரத்துல வெய்ய காலத்துல பலாப்பழத்தை வித்துட்டு இருக்காரு. ஆவன், அவர் இவ்வளவு பெரிய மனுஷன், 3 முறை முதல்வர், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். அவர் போய் பலாப்பழ வியாபாரி ஆகிட்டீங்க பாத்தீங்களா? இது நீங்க சொல்றது என்னைய கலாய்கிற மாதிரி இருக்கு. இல்லப்பா, நீங்க தான் பண்றீங்க அதெல்லாம். என்ன இப்போ யார் இதுல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு அவர் கொடுத்த பேட்டியில கூட ஓபிஎஸ்களை, இந்த 5 ஓபிஎஸ்களையும் வந்து எதிர்த்து போட்டியிட வச்சது திமுகவும் எடப்பாடி அணியும் தான் அப்படின்றது. அதாவது அதிமுக கூட சொல்ல மாட்டாரு, எடப்பாடி அணியும் தான். அவங்க தான் வந்து தேடி தேடி ஓபிஎஸ் தமிழ்நாடு முழுக்க வாக்காளர் பட்டியலில் தேடி ஓபிஎஸ்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது. இருக்கட்டும், அதில் என்னத்தை பண்றேன்? இதானே இப்போ கேமு இல்லையா? திஸ் இஸ் அ வார். ஓகே, எனிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். ஓகே, தேடி கொண்டு வரட்டும். எடப்பாடி பழனிசாமி இதை பண்ணட்டுன்றேன். சரி, எடப்பாடி பழனிசாமி இப்படி இது என்ன சதின்றாரு? அதை சதி செஞ்சு எனக்கு எதிராக 4 வேட்பாளர்களை போட்டிருக்காங்கன்றாரு. தன் மகனை வெற்றி பெற வைப்பதற்காக ஆரூனுக்கு பதிலாக ஈவி கேஸை நிற்க வச்சது யாரு? ஓபிஎஸ் தான் பண்ணாரு. யாரு? ஓபிஎஸ்க்கு எதிராக போடி லட்சுமணன் என்ற திமுக பிரமுகர் நின்றால் தோற்று விடுவார் என்பதற்காக, ஓபிஎஸ் தோற்று விடுவார் என்பதற்காக போடி லட்சுமணனுக்கு சீட்டு கொடுக்காம செட்டிங் பண்ணது யாரு? தன் மகனை வழக்கிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சபரீசனோடு கைகோர்த்தது யாரு? எல்லாரும் பண்ணுவாங்கப்பா இது அரசியல்ல. சேப்பாக்கத்தில் மகன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக மற்றும் பாமகவோடு ஒப்பந்தம் போட்டு கசாலியை கொண்டு வந்து சேப்பாக்கத்தில் நிறுத்தலையா? எல்லாரும் பண்ணுவாங்க. இது என்ன புதுசுன்றேன். அப்படிதான் பண்ணுவாங்க. நீ அது மாரி ஜெயிச்சு காட்டு. நீங்க பண்ணதில்ல? நல்லா தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் எந்த தவறும் கிடையாது. திஸ் இஸ் தி கேம்ன்ற. இந்த கேமை யாரு இன்டெலிஜென்ட்டா ஆடுறாங்கன்றது தான் பார்க்கணும் நம்ம, இல்லையா? ஓபிஎஸ்னுடைய இந்த மூவ் அப்படின்றது இப்போ ராமநாதபுரம் தொகுதியில நிக்கிறாரு. இப்போ ராமநாதபுரம் தொகுதி அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாரு? ஒரு 5 நாட்களுக்கு முன்பு அவர் வெற்றி பெறும் நிலையில் இருந்தார். செக் பண்ணி பார்க்கும்போது அதிமுக இங்கே 3வது இடம் என்ற தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. ஓ, ராமநாதபுரத்துல ஆர்பி உதயகுமாரை கட்டி ஏறிட்டார். மாவட்டத்துக்கு புதிய மாவட்ட செயலாளர்ன்றதை நீங்க மனசுல வச்சுக்கங்கன்றதை சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. ராமநாதபுரத்துக்கு புதிய மாவட்ட செயலாளர் ராமநாதபுரத்துல ஆர்பி உதயகுமாருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படுவார். ராமநாதபுரத்துல தோத்தா ஆர்பி உதயகுமார் மாற்றப்படுவார். செல்லூர் ராஜுவும் மாற்றப்படுவார். பம்பர மாதிரி வேலை செய்யறாங்க ஏடிஎம்கே. ஓகே, பாப்போம். இதை மீறி வெற்றி பெற்றாருன்னா உண்மையிலே, அதான் அந்த கேம்னு சொல்லிட்டேன்ல, இதையும் மீறி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றா உண்மையிலே சாமர்த்தியசாலி. இப்ப இந்த விவகாரத்தோட நம்ம வந்து தேனியையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப தேனியை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக சார்பில் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே என்று தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு.
இந்த தடவை டிடிவி அவரை எதிர்த்து போட்டிடுறாரு. ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட்டை தான் இன்னைக்கு தேனி தொகுதியில் பார்க்க முடியுது. ஏன்னா டிடிவி ரொம்ப ஃபைட் பண்ணுறாரு. அடுத்த கட்டமாக தான் ஏடிஎம்கேவே இருக்குது. ஏடிஎம்கே அலைன்ஸ் அடுத்த கட்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள்லாம் வருது. டிடிவி ஃபைட் அப்படின்றது எந்த அளவுக்கு திமுகவுக்கு நெருக்கடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிடிவி ஏடிஎம்கே பிரீடு. ஹவு டு வின் எலெக்ஷன்ஸ்ன்றது டிடிவிக்கு நன்றாகவே தெரியும். ஆர்கே நகர் ஃபார்முலா உங்க இதுவும் பண்ணுறது. ஆர்கே நகர் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆர்கே நகரில் பல பேர் வந்து திமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்ட்டு அப்போது அவர் மீது குற்றம் சாட்டினாங்க. நல்லா மறுத்தேன். 20 ரூபா டோக்கன்லாம் கொடுத்தாங்கன்ற மாதிரி மறுத்தேன். பணம் கொடுத்தாரு. திமுக காரங்களுக்கு கொடுத்தாரு பணம். ஆமாயா, பொதுமக்கள் பெரிய அளவில் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. அங்கே வர்றவங்களுக்கு கொடுத்துக்கலாம், பெரிய அளவுக்கு ஓட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சுட்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சாங்க. ஆனால் ஏடிஎம்கே கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் உதவியோட 6500 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுத்தாங்க. அவரு ஆர்கே நகர் ரொம்ப பணக்காரன். ஆமா, அவரு யாருக்கு வேணாலும் பணம் கொடுத்துக்க, டிடிவி எனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் ஏன் தொட்டு கொடுத்தாங்க தானே. அதனால ஹீஸ் அ டார்க் ஹார்ஸ். ஜெயிச்சாலும் ஜெயிப்பார். டோன்ட் அண்டர்எஸ்டிமேட். இல்லை, இந்த விஷயத்துல வந்து இன்னொன்னையும் சொல்லிடுறேன். ஒருவேளை டிடிவி தினகரனோ பன்னீர்செல்வமோ வெற்றி பெற்றால் இவர்கள் இருவருமே யானையின் காதில் புகுந்த எறும்பு என்பதை பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னு பார்க்குறேன். எஸ், சாதாரணமாக டிடிவி இட போடாதீங்க. எந்த எல்லைக்கும் செல்வார். நல்ல கவனிச்சு உற்று நோக்குங்கள். என்ன பேச்சு பேசினாரு. ரெட்டல் கேஸ் ஜெயிலுக்கு போகிற ஞாபகம் இருக்கா? வயசு இருக்கு எனக்கு. எத்தனை வருஷம் போடுவீங்க என்ன ஜெயிலில்? 7 வருஷம் தான் கரப்ஷன் கேஸ்ல. வெளில வந்து திருப்பி போட்டுட்டேன். கல்ல கட்டிட்டு கிணத்துல விழுந்தாலும் விழுவேனான்னு பிஜேபி கூட கூட்டு வைப்பேனா அப்படின்னு சொல்றேன். சூசைட் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதனால தானே அவருக்கு மக்கள் ஆதரவு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த டிடிவி இன்னைக்கு வந்து மோடியின் கருத்தை வலுப்படுத்த என்னென்னமோ பேசுறாருப்பா, மறந்துட்டேன். அப்படி பண்றாருன்னா ஜெயிச்சு டெல்லி போனா என்ன ஆகும்? மந்திரி வாங்கிடுவாரு, நிச்சயமா மினிஸ்டர் வந்துடுவாரு, என்னென்ன குறைச்சல் கொடுப்பாரு. இதை பழனிசாமி, குறிப்பாக ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா போன்ற அந்த பகுதியின் பொறுப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அப்புறம் எல்லாம் கட்சி நடத்துறதுக்கு லாய்கள் ஏடிஎம்கே, அவ்வளவுதானே சொல்லுவேன். இவ கம்பம் அது மாதிரி ஒரு சில தொகுதி, அதாவது இந்த கம்பம் தொகுதியா இருக்கட்டும், அது மாதிரியான சில பெல்ட்டுகளில் முஸ்லீம்களுடைய வாக்கு அப்படின்றது ரொம்ப மெஜாரிட்டியா இருக்கு. ஸோ அந்த டிசைடிங் ஃபேக்டர் பார்க்கும்பொழுது திமுகவுக்கு வாய்ப்பும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வைக்கப்படுது. ஏன்னா இப்போ இவர் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறனால அது ஒரு சர்க்கிளா இருக்காதா? அவருக்கு பிஜேபி இஸ்லாமிய ஓட்டு கிடையாது, மறந்துருங்க. டிடிவி தானே சொல்றீங்க, அது மறந்துருங்க. ஒத்த ஓட்டு விடாது. அது வேலூர் இப்ராஹிம் மாதிரி யாராவது 1-2 பேர் இருப்பான். அங்கேயும் அங்க 2 வேலூர் இப்ராஹிம், தேனி இப்ராஹிம் இருப்பான். அவங்க யாராவது ஒரு 2 பேர் போடுவாங்களே தவிர ஒத்த ஓட்டு விடாது. இட்ஸ் நோ டவுட். நீங்க சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட். அதாவது சிறுபான்மையினரை ஓரமா வச்சிடலாம். 2 பேரும் கள்ளர். டிடிவியும் கல்லர், இவர் பிரமலை கல்லர் என்று நினைவு சரியாதில்லை. 2 பேரும் கல்லர். ஆனா இவர் திரு தங்க தமிழ்செல்வன் அவர்களும் சரி, திரு தினகரன் அவர்களும் சரி. தெலுங்கு வாக்குகள் அங்க அதிகம் தெரியுமில்ல. சார்பில் ஒரு நாயுடு சமூக சேர்ந்தவர் தான் நிற்கிறாரு. நாயக்கர்கள் அதிகம், நாயுடுஸ் அதிகம். அதெல்லாம் மீறி வேலை செய்யணும். தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்கன்றதுனால ஓட்டு போட்டுருவாங்களே, வேலை செய்யணும். ஸோ இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் ஸ்டில் ஐ வில் நாட் அண்டர் எஸ்டிமேட் டிடிவி தினகரன். நான் ஒரு 5-6 வாட்டி சந்திச்சு பேசியிருக்கேன். அவரோட இன்சைட்ஸ் ஐ ஸ்டில் ரெஸ்பெக்ட். ஒரு ப்ரொபோசல் நான் பிச் பண்ணுறேன் அவர்கிட்ட, இது மாதிரி பண்ணலாமா சார்னு கேட்ட உடனே ஒரு வரிசையாக 3-4 ஜாதிகள் பேரை சொல்லி அந்த தொகுதியில் இது 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 இந்த கட்சி கூட்டணிக்கு வந்துச்சுன்னா ஜெயிக்கலாம், இல்லைன்னா அங்கே வந்து இந்த கம்யூனிட்டியோட வாக்குகள் தேராது அப்படின்னாரு. அந்த இன்சைட்ஸ் அதான் சொல்கிறேன்ல, ஏடிஎம்கே பிரீடுன்னு சொல்கிறேன்ல, அதனால அவரை அண்டர்எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அங்கே ஏடிஎம்கே வீக், தட்ஸ் நோ டவுட். ஃபைனலாக வந்து ஒரு கொஸ்டின் சார், ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிரச்சார யுக்திகள், ஃபோட்டோஸை வச்சு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் குறிப்பாக நீ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடியும் முன்னா இருக்கிற புகைப்படங்களில் எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் காட்டி காட்டி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதற்கும் ரீகவுண்டரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ஃபோட்டோ பிரச்சாரம் அப்படிங்கிறது சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹீரோ ஆகலான்னு முயற்சி செய்தவர் ப்ராப்பர்ட்டி காமெடியனாக மாறி இருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்திலோ அல்லது ஏழையின் குடும்பத்திலோ பிறந்து குழந்தையாக வளர்கிறீர்கள்.
உங்களுக்கான சொசைட்டியோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஆமா. போலீஸ் அடி வாங்குவீங்க, ஓடுவீங்க, பஸ்ஸில் பிடிச்சி தொங்குவீங்க. ஏன்னா வாழ்க்கையே வந்து போராட்டமாகவே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும்போது நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் உங்களை ஒரு வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க உங்களை தயார்படுத்துமா? செம்மைப்படுத்துவதற்கான ஒரு வழியே. ஓகே. நீங்க ஆன்டிலால மும்பையில் இருக்குல்ல, ஆன்டிலியா தெரியுமா? தெரியல சார். முகேஷ் அம்பானி ஊடு பஸ். ஓகே. முகேஷ் அம்பானி வீடுன்னு சொல்லி கூட டேரக்டா பேரோட சொல்றேன். ஓகே. சொந்தமா ஜூ வச்சிருக்காங்க தெரியுமா? பையன் சொந்தமா ஜூ வச்சிருக்காரு. இப்ப கல்யாணம் நிச்சயதார்த்தம். அந்த வீட்டுல பிறந்து வளர்றீங்க. உங்களோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிசினஸ் சார்ந்து இருக்கும். நீங்க குழந்தையில இருந்தே இவ்வளவு குழந்தையா இருக்கும்போதே உங்களை எவனாவது எதிர்த்து பேசுவானா? சின்ன பிள்ளைல இருந்து எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அப்போ இதான் உலகம் நினைச்சிட்டு தானே வளருவீங்க. நிச்சயமா இதுதான் நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் நமக்கான ரெஸ்பெக்ட் நினைச்சு இவ்வளவுதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வளருவீங்க. அப்போ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்பவனின் உலக அனுபவத்தையும் ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்பவனின் உலக அனுபவத்தையும் ஒப்பிடும்போது இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவனுக்கு அறிவு அதிகம் என்று நாம் புரிந்து கொள்ளலாமா? எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, அவருக்கு இருக்க அறிவு பிரத்யேகமானது. ஒரு பேர் மாத்தின பையன் பேரு முகேஷ் அம்பானியோட பையனுக்கு இருக்க அறிவு பிரத்யேகமானது. அவரு பிசினஸ் சார்ந்து அவர் அறிவோட இருப்பார். ஓகே, பிசினஸ் அந்த எக்ஸிக்யூட்டிவ் அதை சார்ந்து இருப்பார். பட் உலகம் அந்த ரோட்ல போனா என்ன பண்றது, ரோட்ல போலீஸ்காரன் பிடிச்சா என்ன பண்றது, பேங்க்குக்கு போய் பணம் எப்படி கட்டுறது, போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஸ்பீட் போஸ்ட் எப்படி அனுப்புறது, இது கூட தெரியாதியா? ஏன்னா அதுக்கு தான் ஆள் வச்சிருப்பாங்களே. கரெக்டா புரிஞ்சுக்கிறீங்களாப்பா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். 2 500 நோட்டு தரேன். உதயநிதியால தப்பு இல்லாம சலான் ஃபில் பண்ணி கட்ட முடியுமா பேங்க்ல? கட்ட முடியாது நினைக்கிறீங்களா? இல்ல இந்த அளவுக்கு அவரை குறைச்சு மதிப்பிடணுமா? தெரியாதியா? ஒரு நாள் பேங்க் போய் கியூல நின்று பணம் கட்டிருப்பாரா? இல்ல, மேபி வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் அது தெரியாம இருப்பாரான்னு கேக்குறேன். எப்படி தெரியும்? எக்ஸாமே ஃப்ராட் தானே பண்ணி பாஸ் பண்ணாரு உதயநிதி. பின்னாடி வரும், அதெல்லாம் பின்னாடி வரும், உரிய நேரத்துல வரும், அதெல்லாம் 26ல வரும். சரியா? அப்போ உதயநிதிக்கு அறிவே அவ்வளவுதான். அவர்கிட்ட போய் இப்படி பேசு அப்படி பேசுனா அவரோட பிரச்சாரத்துல நீங்க எதிர்பார்த்துட்டீங்கன்னா இதுக்குதான் அம்பானி கதையெல்லாம் சொன்னேன். முடிஞ்சு. நெக்ஸ்ட். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய சேனலுக்கு நேர்காணல் மிக்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?